கையிலே ஆகாசம் கொண்டு வந்த ஓம் பாசம் காலமே போனாலும் வாழ்ந்திடு ராசா. என் பேர் மணிவேல். இந்த இடத்துக்கு வரத்துக்கு நானும் உங்களை மாதிரி அங்கேருந்து பயந்துக்கிட்டு தான் இருந்தேன். நான் கண்டிப்பாக நம்ம ஜெயிச்சுட்டு இந்த இடத்துக்கு வந்து பேசணும் அப்படின்னு சொல்லிட்டு குறிக்கோளோடு இருந்தோம். இதுக்கப்புறம் வரப்போகிறவங்களுக்குலாம் சொல்லிக்கிறேன் ஒன்று, பயப்படாதீங்கன்னா எப்படின்னா படிக்கிறத நினச்சி பயப்படாதீங்க, பயம் இருக்கணும். எல்லோரும் கேட்பாங்க எப்படி படிக்கிறது. இப்போ நான் பாஸ் ஆகிறதுக்கு முன்னாடி நிறையா அவமானம், நிறையா கஷ்டப்பட்டுருக்கேன். எங்கள் அம்மா அப்பா எனக்கு நிறையா சப்போர்ட் பண்ணாங்க. ப்ளஸ் என் தம்பிங்க 2 பேர் தம்பிங்க. நான் 2 வருஷம் அதாவது ஃபாரின் போயிட்டு 3 மாதத்தில் திரும்பி வந்துட்டேன். நிறைய பேர் எப்படி சொன்னாங்கன்னா, ஓப்பனாக சொல்லணுன்னா இது கூச்சப்படுறது கூட ஒன்றும் இல்லை, எனக்கு பைத்தியம் பிடிச்சிருச்சு அப்படின்னு சொன்னாங்க. பையனுக்கு பைத்தியம் பிடிச்சிருச்சாட்டுக்கு அவன் திரும்பி வந்துட்டான் அப்படின்னாங்க. ப்ளஸ் ஃபாரின் போயிட்டு வந்துட்டான். சொந்தக்காரங்க, ஊரில் உள்ளவங்க, பக்கத்து ஊருக்காரங்க, பக்கத்து வீட்டுக்காரங்களோட சொந்தக்காரங்க முதற்கொண்டு ஃபாரின் போயிட்டு திரும்பி ஒடியாந்தது நீதானப்பா அப்படின்னு தான். அதாவது இவங்க பையனான்னு சொல்லி கேட்குற மாதிரி என்னோட அடையாளமாகவே மாறிடுச்சு. நான் படித்ததுக்கு ஒரே காரணம் அதுதான். எப்படியாவது நம்ம படித்து பாஸ் ஆகிட்டோம்னா இன்றைக்கி இப்படி சொல்கிறவங்க நாளைக்கு வந்து பரவாயில்ல அவன் போலீஸ் ஆகிட்டான் அப்படின்னு சொல்லிடுவாங்க. ஆனால் அது வரைக்குமே நமக்கு இந்த பேர் மாறவே மாறாது. அதை நம்ம தான் மாற்றணும் அப்படிங்கிறதுக்காக தான் நான் படித்தேன். இன்னொரு பெருமை என்னென்னா, இது எனக்கு ஃபஸ்ட் அட்டெம்ப்ட். பரவாயில்ல அட்டன் பண்ணி பார்ப்போம் அப்படிங்கிற எண்ணத்தில் யாருமே அட்டன் பண்ணாதீங்க. படிங்க. அட்டெம்ப்ட்டுங்கிற அலட்சியத்தோடு யாரும் படிக்காதீங்க. இருக்கிறது ஒரு அட்டெம்ப்ட். அது மாதிரி வேகன்சி கம்மியாக இருக்குது, எத்தனை வேகன்சியாக இருந்தாலும் உங்களுக்கு தேவை ஒரு வேகன்சி. அந்த ஒரு வேகன்சி அந்த வேலை எனக்கு கிடைக்கும் அப்படிங்கிற நம்பிக்கையோடு படிங்க. அது மாதிரி இன்னொன்று என்னென்னா பயம். இப்போ நம்ம படிக்கிறதுக்கு என்ன வேணும் அப்படின்னு சில பேர் கேட்பாங்க. தன்னம்பிக்கை, அதாவது ரெகுலராக படிக்கணும், ஒரு கரெக்டாக அப்படியே இருக்கணும். அது எல்லாத்தையும் விட நான் படித்ததுக்கு ஒரே காரணம் பயம். நம்ம எப்படியாவது இதாகிடணும் அப்படிங்கிற பயம் தான். ஏன்னா எனக்கு லாஸ்ட் அட்டெம்ப்ட், வயசு வேறு முடிஞ்சிருச்சு, 28 ஆகிடுச்சு. நான் இந்த 24 அட்டன் பண்ணலாம், ஒரு சான்ஸ் தான் இருக்குது. பட் ஆனால் இந்த வாட்டி தான் இது வரல. அதனால் நான் எப்படியாவது உள்ளே போயே ஆகணுங்கிற கட்டாயம். கஷ்டம், நம்ம கழுத்தை நெரிக்கலாம். பிரச்சனை வந்து நம்ம செத்துடலான்னு கூட தோணலாம், எனக்கெல்லாம் தோணியிருக்கு. அதனால் எந்த பிரச்சனையுமே ஒன்று மட்டும் நினச்சிங்க, இது வந்து இப்படியே இருந்துடாது, கண்டிப்பாக மாறும். அதை நம்ம தான் மாற்றணும். ஆகாஷ் சாரோட மோட்டிவேஷன் ஸ்பீச்சுன்னு போட்டால் நிறையா வரும். இந்த இது நான் என்னோட அலாரம் டோனாக வச்சுருந்தேன். 1 மணி நேரத்துக்கு ஒரு வாட்டி. காலையில் நான் 4 மணி 5 மணிக்கு எந்திரிக்கிறதுலேருந்து 1 மணி நேரத்துக்கு ஒரு வாட்டி. ஏன்னா நம்ம ஒருத்தவங்க நம்மளை சொல்லிக்கிட்டே இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக இந்த இதுதான் என்னோட 1 மணி நேரத்துக்கு ஒரு வாட்டி. வேறு திருப்பி சொல்கிறது அதுதான். நீ பாட்டுக்கு காலம் தாழ்த்துறது, மறந்து போகிறது, சோம்பலில் இருக்கிறதுன்னு காலத்தை ஓட்டிக்கிட்டு இருந்த அப்படின்னா நாளைக்கு ரொம்ப கஷ்டப்படுவேன். இது எப்போதும் மனசில் வச்சுக்கோ. இதுதான் ரொம்ப முக்கியமானது. நம்ம வாழ்க்கையில் சுகத்தை விரும்புகிற நிலைமையிலாம் இப்போ நாம் இல்லை. அதை மட்டும் மனசில் வச்சுட்டு தயவு செஞ்சு படிக்க ஆரம்பிச்சுட்டு, இந்த படிப்பால் மட்டும்தான் நம்ம வாழ்க்கையில் முன்னேற முடியும்னு இருக்கும்போது நமக்கு தெரியுதில்ல, அப்போ அதை நம்ம செஞ்சிடணும். ஏன்னா நாளைக்கு பின்னால் நம்ம அதாவது நாளைக்கு ஒரு விஷயத்தை ஏன் இப்படி செஞ்சுட்டோன்னு வருத்தப்படக்கூடிய ஒரு செயல் இருக்குன்னு தெரிஞ்சதுன்னா தயவு செஞ்சு அந்த செயலை செய்யாமல் இருக்கிறது தான் புத்திசாலித்தனம். வரும் முன்னர் காவாதான் வாழ்க்கை, எரிமுன்னர் வைத்தூறு போல கெடும். நாளைக்கு என்ன நடக்க போகுதுன்னு தெரிஞ்சுக்கிட்டு தான் வாழ்க்கையை காப்பாற்றாதனுடைய வாழ்க்கை எரிமுன்னர் வைத்தூறு போல. அப்படின்னா வைக்கோல் போர் இருக்கு பார்த்தீங்களா, அது நெருப்பு வச்சா எப்படி பொசுங்கிறோம், அந்த மாதிரி நம்ம வாழ்க்கை வம்பா போயிடும். இதை மனசுல வச்சுக்கோ. எதிரதா காக்கும் அறிவினாருக்கு இல்லை, அதிர வருவதோ ஒரு நோய். நாளைக்கு என்ன நடக்க போகுதுன்னு ஆராய்ந்து அறியக்கூடிய அறிவினாருக்கு நடுங்கும்படியான நோய் வராது. அதே போல வாழ்க்கையில என்ன நடக்க போகுதுன்னு உன் மனசு சொல்லிக்கிட்டே இருக்கும். அதை சரி பண்ணு. உன் உள் மனசுல உன் பேரை சொல்லி பார்த்துக்கோ. நீ இப்படி போகாத, நீ போறது சரியில்லை, அதனால சீக்கிரம் உன்னைய மாத்திக்கோ. அரசு வேலைக்கு போறது நிச்சயம். நான் படிப்பேன்னு சொல்லி எப்போதுமே பாசிட்டிவ் அப்ரோச்சில் உன்னைய திருப்பிட்டு பிஸியாவே இருந்துரு. எதையும் உன்னைய கொண்டு போய் அடிக்ட் ஆகிடாத, மாட்டிக்கிடுவேன். இதுதான் இது. ஏன்னாக்க இங்கே இருக்கிற நிறைய பேருக்கு எல்லாருமே படிக்கணும்னு ஸ்டார்ட் பண்ணியிருப்போம். பட் ஆனால் நம்ம படிக்கிறப்ப, எனக்கே ஃபஸ்ட் வாட்டி படிக்கிறப்ப ஒரு மாதிரி நல்லா இருந்துச்சு. அடுத்தடுத்த வாட்டிலாம் வந்து ஒரு மாதிரி தூக்கம் வரும், இதெல்லாம் வரும். ஆனால் இந்த 1 மணி நேரத்துக்கு ஒரு வாட்டி திரும்பி இது கேட்டுகிட்டே இருக்கும். இது கேட்குறப்பெல்லாம் நமக்கு ஒரு மாதிரி திரும்பி அந்த பயம் வந்துடும். இதெல்லாம் மோட்டிவேஷனு, இது பயமுடுத்தும். இங்கே பாரு அப்படின்னு சொல்லி சாரோட வாய்ஸ் ஆரம்பிக்கும். அதுலேருந்து கடைசி வரைக்குமே நமக்கு ஒரு மாதிரி ஒரு பயத்தை கொடுத்துக்கிட்டே இருக்கும். உண்மை மோட்டிவேஷனோ மற்ற எல்லாத்தையும் விட நமக்கு தேவை பயம். அந்த பயம் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக. ஏன்னா ஃபஸ்ட் அட்டெம்ப்ட்னு சொல்லிட்டு இங்கே அட்டன் பண்ணுறவங்க நிறைய பேர் பரவாயில்ல ஃபஸ்ட் அட்டெம்ப்ட் தானே, ஒரு வாட்டி அட்டன் பண்ணி பார்ப்போம் அப்படின்னு தான் இங்கே நிறைய பேர் தோல்விக்கு காரணமே அதுதான். முதல் முயற்சியிலேயே ஜெயிக்கலாங்கிறதுக்கு நான் ஒரு உதாரணம். அதுக்கு தேவை பயம், ஃபஸ்ட்டு பயம். என்னை பொறுத்த வரைக்கும் என்னென்ன வேணுங்கிறதுலாம் அடுத்த விஷயம். என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு பயம் இருக்கணும். இதில் நான் போயே ஆகணும், அவ்வளோ பிரச்சனை. ஏன்னா நம்ம ஜெயிச்சதுக்கப்புறம் இப்போ நிறைய பேர் வந்து நீ ஆயிடுவேன்னு எனக்கு தெரியும்ப்பா அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் நான் தோற்றுருந்தேன்னா கண்டிப்பாக அவங்க என்ன சொல்லியிருப்பாங்கன்னா, இவன் சும்மா ஊரை சுற்றிட்டு இருந்தான், சும்மா வீட்டில் உள்ளவங்களை ஏமாற்றிக்கிட்டு படிக்கிறேன்னு சொல்லிட்டு ஜிம்முக்கு அங்கங்கன்னு போயிட்டு இருந்தான், இது பண்ணிக்கிட்டு இருந்தான் அப்படின்னு சொல்லிடுவாங்க. இப்பயுமே சரி, யாராவது உங்களை பற்றி ஏதாவது சொல்கிறாங்கன்னா அதை கண்டிப்பாக காதில் வாங்கிக்கிங்க. என்னென்னமோ எவ்வளவோ அவமானப்படுத்துவாங்க, அதெல்லாம் காதிலே வாங்கிக்க. அதாவது ஒரு பைத்தியக்காரன்னு சொன்னாங்க, அவனாலேயே முடிஞ்சிருக்கு. அப்படிங்கிறப்ப இதுக்கப்புறம் வரப்போகிறவங்களுக்கு ஒன்றே ஒன்று சொல்லிக்கிறேன்,
முயற்சி செஞ்சால் எல்லாராலையும் முடியும். கண்டிப்பாக இந்த வாய்ப்புக்கு நன்றி.